Taste the Daily. Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஒரு புதியதாக ஒரு ஆர்கனைசேஷனல் ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஒன்று போட்டு அதன் தலைவராக திரு எச் ராஜா அவர்களுக்கு கீழே மொத்தம் ஒரு 5 பேர் மெம்பராக போட்டிருக்காங்க. டோட்டலாக 6 பேர் கொண்ட ஒரு குழு போட்டிருக்காங்க. அண்ணாமலை இடத்தை இவங்க இட்டு நிரப்புவார்களா? அண்ணாமலை கமிட்டி தான் அங்கே அமைதியாக இருந்து அரசியல் பண்ணக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியும். ஷட்டர் பாக்ஸ் மாதிரி மீடியா கிரேசியில் நிற்கக்கூடிய தமிழிசை அம்மையாருக்கு தெரியும். அமைதியாக இருந்து அரசியல் பண்ணக்கூடிய சகோதரி வானதி சீனிவாசனுக்கு தெரியும். ஜனவரி மாதத்துக்கு மேலே அண்ணாமலையோட ஆட்டத்தை பாருங்க, அண்ணாமலையோட ஆட்டத்தை பாருங்க, அண்ணாமலையோட ஆட்டத்தை பாருங்க. அது டெல்லி பாஜகவின் ஆசீர்வாதத்தோட அமித்ஷாவோட முழு பிளஸிங்கோட அது தெளிவாக நடக்குது. நீங்க அது இன்னும் போக போக அது உங்களுக்கு தெரியும். என்ன சார், ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படின்ற மாதிரி, ஆண்டவன் சொல்றான் அண்ணாமலை முடிக்கிறாரு, அமித்ஷா சொல்றாரு அண்ணாமலை செய்யறாரு. இன்னைக்கு இந்த கட்சி எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி அண்ணாமலை தலைமையில மேல ஏறி போக முடியும். அது 2029 மோடிக்கு கன்னியகுப்த பிராமின் வாஜ்பாய்க்கு ஒரு 30 சீட்டை என்டிஏக்கு கொடுத்த மாதிரி லீச் மணிசங்கர் ஐயர், லீச் பிரியங்கா காந்தி போன்றவங்களெல்லாம் மோடியை தரக்குறை விமர்சிக்கப்படக்கூடிய மோடிக்கு பாஜக பிரைமரியா வச்சு 30 எம்பி சீட்டு 2029 வரக்கூடிய அளவுக்கான ஒரு வீகத்தை அண்ணாமலை பக்கமா பண்றாரு. ஜனவரிக்கு பிறகாக அண்ணாமலை வேகம் ஆட்டம் தொடரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதற்குள்ளார ஏதாவது தலைவர் இவர் இருக்கட்டும் அவர் இருக்கட்டும் அதுக்குள்ள ஒரு சேஞ்சஸ், ஒரு அரசியல் வானவில்ல வேற சேஞ்சஸ் ஏதாவது நடந்துருச்சுன்னா? பிஜேபி இங்க வளர்ந்துரும், ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை அண்ணாமலை நிறைவேற்றுவாருன்னு வாயால வைத்தால அடிச்சுக்கிட்டு தீயில மிதிச்ச மாதிரி அவ்வா அவ்வான்னு அலறக்கூடிய மாதேசுகள் அலறட்டும், கதறட்டும், கதருங்கள் கதருங்கள், அண்ணாமலை சாதிப்பார். இன்னைக்கு ஸ்டாலின் தெளிவா பழனியில பாட்டன் முருகன் மாநாடு நடத்திட்டாரு. அடுத்தால அம்மன் மாநாடு நடத்துறாரு. இந்து நாடார்கள் அவர் கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு சொல்றாரு அவரு அம்மன் மாநாடு நடத்துறாரு. இந்து நாடார் ஒரு பெரிய லார்ஜ் சங் ஓட்டர்ஸ், அவங்க பிஜேபியில பாஜகவில் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு சொல்லி அதிமுக எதிராக திமுகவுக்கும் அவங்க வாக்களிச்சாங்க. அந்த ஓட்டர்ஸ் பாஜக பக்கம் முழுமையா போயிடக்கூடாதுக்காக தான் அம்மன் மாநாடெல்லாம் ஸ்டாலின் நடத்த ஆரம்பிக்கிறாரு. 3 மாசத்துல எச் ராஜா தான் ஆர்கனைசர், அவர் தான் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரா இருக்காரு. அவர் கொஞ்சம் அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் எல்லாம் வேற பண்ண போறாரு. அதெல்லாம் அந்த அட்டாக்கிங் போர்ஸ் எல்லாம் வேற மாதிரி எல்லாம் செதஞ்சு போச்சுன்னா என்ன சார் பண்றது? ஒன்னும் செதையாது. 2020 தான் ஃபைனல். சரி, என்டிஏ இண்டாக்டா இருக்கும். 2026 தான் ஃபைனல். என்டிஏ இண்டாக்டா இருக்கும். என்டிஏக்குள்ள 6% வாக்குகளை அதிமுகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கக்கூடிய தேமுதிக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரும் 2026 எடுக்கக்கூடிய வாக்கு மோடி தலைமைக்கு தான் 2029. அந்த வகையில அவர் 2026 214 நின்று அவரை சீஃப் மினிஸ்டரா சொல்லி, ஸ்டாலின் தன்னை சீஃப் மினிஸ்டரா சொல்ற மாதிரி, சீமான் தன்னை சீஃப் மினிஸ்டரா சொல்ற மாதிரி, எடப்பாடி தன்னை சீஃப் மினிஸ்டரா சொல்ற மாதிரி அவரை சீஃப் மினிஸ்டரா சொல்லி ஒரு நல்ல வாக்கு எடுக்கட்டு அது 29 மோடிக்கு பயன்படணும். 29 மறுபடியும் மோடியா? மோடி தான். ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்க மதேஷ் சார். இன்றைக்கு நம்ம பேச இருக்கிறது பாஜக குறித்தான ஒரு விவாதம் தான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் பயணம் படிக்க போயிருக்காரு. அவர் பயணம் தொடங்கிய 2வது நாள்ல ஒரு புதியதாக ஒரு ஆர்கனைசேஷனல் ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஒன்று போட்டு அதன் தலைவராக திரு எச் ராஜா அவர்களுக்கு கீழே மொத்தம் ஒரு 5 பேர் மெம்பராக போட்டிருக்காங்க. டோட்டலாக 6 பேர் கொண்ட ஒரு குழு போட்டிருக்காங்க. அண்ணாமலை இடத்தை இந்த 3 மாதம் இவங்க தான் இட்டு நிரப்ப போறாங்க, இவங்க தான் முடிவெடுக்க போறாங்க அப்படின்றத டெல்லி தலைமை சொல்லியிருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் பார்வையில் இப்படி ஒரு ஆர்கனைசேஷனல் கமிட்டி, இந்த கமிட்டி என்ன மாதிரி ஒரு பணியை செய்ய போகிறது? அண்ணாமலை இடத்தை இவங்க இட்டு நிரப்புவார்களா? இது அண்ணாமலை கமிட்டி தான் அங்கே அமைதியாக இருந்து அரசியல் பண்ணக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியும். ஷட்டர் பாக்ஸ் மாதிரி மீடியா கிரேசியில் நிற்கக்கூடிய தமிழிசை அம்மையாருக்கு தெரியும். அமைதியாக இருந்து அரசியல் பண்ணக்கூடிய சகோதரி வானதி சீனிவாசனுக்கு தெரியும். ஓ, இது அண்ணாமலை கமிட்டி.
இந்த 3 பேருக்கும் தெரியுங்கிறத நான் சொல்றேன், இல்ல, அவ்வளவுதானே. டெல்லி போட்ட கமிட்டியா இல்ல அண்ணாமலை கொடுத்த லிஸ்ட் படி போட்ட கமிட்டியா சார் இது? நான் சொன்னதுல அர்த்தம் இருக்கு. இந்த 3 பேருக்கும் அது தெளிவா தெரியும். தெளிவா அண்ணாமலை சொன்னாரு. இந்த 3 பேர் அண்ணாமலை ஆள் இல்லன்றீங்களா என்ன? தெளிவா அண்ணாமலை சொன்னாரு. இல்ல சார், இந்த 3 பேர் அண்ணாமலைக்கு எதிரானவங்கன்னு சொல்ல வரீங்களா? சி சுப்பிரமணியம், பக்தவச்சலமும் காமராஜ் ஆள் இல்ல. பட் காமராஜ் லீடர்ஷிப்பை ஏத்துட்டு தானே நிற்க முடியும். ஓகே. அண்ணாமலை தெளிவா சொன்னாரு. 6 வருஷத்துக்கு ஒருக்கா பிஜேபி மெம்பர்ஷிப் வந்து ரினியூவல் பண்ணணும், புதுப்பிக்கப்படணும். உறுப்பினரா அகில இந்திய அளவில் மோடி புதுப்பிப்பார். தமிழ்நாட்டில் எஸ் ராஜா ஜி வந்து உறுப்பினரா புதுப்பிப்பாருன்னு சொன்னாரு. அண்ணாமலை சொன்ன அந்த உறுப்பினர் தான் இன்னைக்கு கன்வீனரா இருக்கிறாரு. இதுக்கு மேல என்ன பேசணும், என்ன வேணும்? அது அண்ணாமலை பாஜக வளர்த்துருவாரு, இங்க இந்துத்துவா வளர்த்துருவாரு, திராவிட இயக்கம் வந்து ஸ்டாலின் கட்டி காக்குறாரு. கலைஞரை விட, ஜெயலலிதா விட, மக்கள் தலைவர் எம்ஜிஆரை விட, பெருஞ்சர் அண்ணா பிறந்தையை விட திராவிட இயக்கத்தை பெரிய வெற்றி மாவட்டத்தில் கொண்டு வச்சிருக்காரு ஸ்டாலின். உண்மை. இந்த உண்மையை எனக்கு வெளிப்படையாக சொல்றதுல எந்த தயக்கமும் இல்லை. அது உண்மை. அப்போ அந்த திராவிட இயக்க மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு மாற்று சக்தியா இந்துத்துவா, தேசியம் இதெல்லாம் வளர்றதுக்கு அண்ணாமலையால தான் முடியும். அதனால தான் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சொன்னாரு. கொங்கு மண்டலத்தில் சொன்னாரு. கொங்கு வேளாள கவுண்டர் கம்யூனிட்டி நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி. இதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றணும். சத்திரியன் குருமூர்த்தி தூக்கி போடும் போது கூட நம்ம காப்பாற்றணும். நம்ம நாலேஜ் ஒர்க்கும் நாடார் டீமோட ஒர்க்கும் காப்பாத்துச்சுன்னா அது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டின்னு. இன்னொரு காரணம், அதிகாரம் இல்லைன்னா மலமளன்னு சசிகலாமையார் காலில் போய் விழுந்துருவாங்க. அதுவும் ஒரு காரணம். ஸோ அந்த கம்யூனிட்டி பின்புலத்திலேருந்து வந்து ஒரு ஹீரோவாக வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை காமராஜ் ஐயா சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளுங்கிறத எடுத்துட்டாரு. அதை வந்து ஐயா மூப்பனார் எடுக்கல. ஐயா மூப்பனார் வந்து காமராஜ் ஆட்சின்னு 20% வாக்கை பெற்றாரு. ஐயா மூப்பனாரும் பாராவும் அன்னைக்கு 37% வாக்கை 4 முனையாகி பிரிக்கலைன்னா அவங்க தான் ஒன்னானுன்னா அவங்க தான் நம்பர் 1 ஆயிருப்பாங்க 77. அந்த அளவுக்கு வாக்கு பலம் கொண்ட உள்ள வாக்கு பெருந்தலைவர் காமராஜ் பின்னாடி இருந்த வாக்காளர்கள், அந்த குடும்பம், அந்த குடும்பத்தை சேர்ந்த வாக்காளர்கள், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் வந்து சி சுப்பிரமணியம் கூட நிற்கல, காமராஜ் கூட தான் நின்னாங்க. அந்த கம்யூனிட்டியோட சென்டிமெண்ட், நேஷனல் சென்டிமெண்ட்டை ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிறத எடுத்துட்டாரு. ஜனவரி மாதத்துக்கு மேலே அண்ணாமலையோட ஆட்டத்தை பாருங்க. அது டெல்லி பாஜகவின் ஆசீர்வாதத்தோட, அமித்ஷாவோட முழு பிளஸிங்கோட அது தெளிவாக நடக்குது. நீங்க அது இன்னும் போக போக அது உங்களுக்கு தெரியும். என்ன சார், ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படின்ற மாதிரி, ஆண்டவன் சொல்றான் அண்ணாமலை முடிக்கிறாரு, அமித்ஷா சொல்றாரு அண்ணாமலை செய்யறாரு. உண்மை. இது கூடம் தெரியாம சாமி ஆடக்கூடிய என் ஜாதியை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் தெரியாது. தெரியும், பொன் ராதாகிருஷ்ணன் ரொம்ப கமுக்கமான ஆளு. ஏற்கனவே புடம் தெரியாம சாமி ஆடினாரு தெரியுமா? சசிகலா வந்து எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுகவிலே மாஸ் லீடர் சசிகலா தான் சொன்னாங்க. நாம என்ன சொன்னோம்? பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னோம். 99% என்ன சொன்னாங்க? அதே மாதிரி தான் இப்போ அமித்ஷா ஆசீர்வாதத்தோட தான், முழு பிஜேபி பிளஸிங்கோட தான் அண்ணாமலை வந்து தன்னுடைய களப்பணியை, ஒரு தேசிய கட்சியை திராவிடம் வெர்சஸ் தேசியம்னு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் பண்றாருங்கிறதா 100க்கு 100 உண்மை. ஏன்னா மூப்பனார் காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை சொல்லல. அப்போ கலைஞர் கூட குட்டையில் ஊறிய மட்டை தான் நார் உரிக்க பயன்படும் கலைஞர் அதை பயில் சொல்லியிருந்தாரு. சரி, அதை வந்து கேப்டன் விஜயகாந்த் சொல்லல, மாற்றினி வரக்கூடிய வேற யாருமே சொல்லல. ஏன்னா மாற்றினி வந்த எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு திராவிட கட்சியோட கூட்டணிக்கு போகணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. இன்னைக்கு மோடிக்கு அந்த எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் இல்லாததுக்கு பல நுணுக்கமான அரசியல் காரணங்களும் உண்டு. எல்லாத்தையும் நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படின்னா 2021 5.5% வாக்கெடுத்த சசிகலாவும் தினகரனும், சசிகலா இல்ல தினகரன் தான், என்னாலும் ஒன்னா இருந்தாங்க, தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர முடியாதுன்னு அடிச்சு ஆணித்தரமா சொன்னனும். அதே புள்ளியில தான் நான் சொல்றேன், அண்ணாமலை இதுவரை பண்ணார் இல்லையா, இந்த ஆட்டம் ஜனவரி மாசத்துக்கு பிறகு அவர் வந்த பிறகு களத்துல ரொம்ப துல்லியமா பெருசா நடக்கும். பாராளுமன்றம் வேற, அசம்பிளி வேற, அது இதெல்லாம் வெறும் பாராளுமன்றம் வேற, ஆரஞ்சு வேற. நான் தான் சொன்னேன். ஆமா. ஆனா ஸ்டாலினை முன்னிறுத்தி இந்த எலெக்ஷன் வந்து ஆப்பிள் மாதிரி நடக்கல, ஆரஞ்சு மாதிரியே நடந்துட்டு, இன்னும் அதை விட சொலையா ஆரஞ்ச பிச்சு போட்ட மாதிரி ராமநாதபுரத்தில் 1, திருநெல்வேலியில் 1, தேனியில் 1, சேலத்தில் 1, கள்ளக்குறிச்சியில் 1, தென்சென்னையில் 1, வடசென்னையில் 1ன்னு பிச்சு பெசரட்டாகி பிரிஞ்சு ஜாதி மத அடிப்படையில் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மக்களவைத் தேர்தல் கிடக்குது. 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் சோனியாவை முன்னிறுத்தி கலைஞர் பண்ணார். என்டிஏக்குள்ள இருந்துட்டே சோனியாவுக்கு இங்கே ஒரு வேல்யூ இருக்குன்னுட்டு சோனியா பிரதமர்னாரு.
காங்கிரஸே சொல்லல. ஆனா டாக்டர் ஐயா வந்து சோனியா பிரதமராக மாம்பழம் சின்னத்தில் வாக்களிங்கன்னு அரக்கோணத்துல இன்னும் அந்த சோறு எழுத்து தெள்ள தெளிவா இருக்குது. 2019 டெல்லியிலே யாரும் சொல்லல, ராகுல் காந்தி பிரதமர்னு சொல்லி இவர் மு.க. ஸ்டாலின் சொன்னாரு. இப்போ அவரை முன்னிறுத்தி தான் இதை பண்ணாரு. இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு சொல்லும் போது, தமிழ்நாட்டை நீங்க காப்பாத்திட்டீங்க, இந்தியாவை காப்பாற்ற மோடி இருக்கிறார் மிஸ்டர் ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவர்களேன்னு நான் கமாண்ட் அடிச்சது எனக்கு ஞாபகம் இருக்கு. தமிழ்நாட்டில் வேணா 35 மேல வருவீங்க நீங்கன்னு சொன்னது ஞாபகம் இருக்கு. சோ இது வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் இது நடந்திருக்குது. சட்டமன்றம் வேற பாராளுமன்றம் வேறலாம் சொல்லி ஒண்ணுங்க இல்ல. பாஜக வேரூன்றிட்டு. ஆனா சட்டமன்ற தேர்தலே நடக்க போகுது. அது சட்டமன்ற தேர்தல் மாதிரி நடந்துருச்சு நாடாளுமன்ற ரிசல்ட். ஆனா சட்டமன்ற தேர்தலே நடக்கும்போது நிறைய மோதல்கள் இருக்கும்ல. திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும். அப்படியா? திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, எங்களை பிரிக்க சதின்னு சொல்லிட்டாரு. சதின்றாரு. ஆனால் அவங்க கொடிக்கம்பம் கூட நட முடியாத சில இடங்கள்ல பிரச்சனை வலுக்குது. அவங்க வந்து நாங்க வந்து ஒரு கனத்த இதயத்தோட தான் பயணிக்கிறோம்ன்ற வார்த்தையும் சொல்றாங்க. உங்க தனிச்சு போட்டிட்டு திருமாவளவன் சகோதரருக்கும் சகோதரர் ரவிக்குமாருக்கும் சொல்லிக்கிறேன், தனிச்சு போட்டிட்டு உங்க பலம் 0.7% தான். நீங்க உங்க சமூகம் பறையர் சமூகம் வட தமிழகத்துல வெற்றி வீரர்கள், சகோதரர் திருமா வெற்றி வீரர், அது எனக்கு மனப்பூர்வமா சொல்வேன். தனிச்சு போட்டிட்டு நீங்க டேட்டா படி என்ன எடுத்திருக்கீங்க? அவங்க இப்ப தனித்து போட்டின்னு சொல்ல சார். அடுத்த ஆப்ஷன் ஏடிஎம்கே. அது பொருந்தா கூட்டணி. வன்னியர் கட்சி கூட சேர்ந்தா 10 வருஷம் அரசியல் போயிரும். வன்னியர் கட்சி பாமக. நீங்க அது நான் திருமாவளவனுக்கு சொல்றேன், நீங்க வேணா அதை எழுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் திருமாவளவனுக்கு 2024 சொன்னேன், என் கருத்து சரி, அண்ணன் சொல்ற சரிதாங்கிறத ரவிக்குமாரும் இன்டர்னல்ல சொல்லியிருக்கிறாரு, திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. தெரியும் அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு தெரியும். 2011 திருமாவளவன் ஓரளவு ஒத்துக்கிட்டாரு, ரவிக்குமார்லாம் சேர்ந்து காலி பண்ணி 7 வருஷத்தை தொலைச்சிக்கிட்டாங்க. அப்பவே சொன்னேன். அப்புறம் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே கே நகர் சரவணபவன் ஹோட்டலில் நான் என் தம்பி கண்ணன் எல்லாம் இருக்கும்போது என் கருத்து சரிங்கிறத வரதுக்கு முன்னாடியே சகோதரர் திருமா ஒத்துக்கிட்டு போனார். ஒரு தலைவரை இந்த அளவுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறோம்னா அதில் எந்த உண்மை இருக்கும், எனக்கும் அந்த சகோதரரோட நலன்ல எவ்வளவு அக்கறை உள்ளவங்கிறது அவருக்கும் தெரியும். வெற்றி வீரர்னு சொல்லுவீங்க. பின்ன வேற என்ன இருக்கு? எவன் சொல்லுவான்? திராவிட இயக்கக்காரனே சொல்ல மாட்டானே. அது சோ விடுதலை சிறுத்தைகள் அங்கதான் இருப்பாங்க. காங்கிரஸ் 22 எம்பி மு.க. ஸ்டாலின் இருக்கிறத வர சோனியா, ராகுல், பிரியங்கா, கார்கே ஸ்டாலினை விட்டு அசைய மாட்டாங்க. ஒண்ணு, அது ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. எடப்பாடிக்கு ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறனால எல்லாத்திட்டையும் காங்கிரஸ் வந்துடும் ஒரு பழைய கதைகளை விட்டுருவாரு. அது தமிழ்மணி போன்ற அட்வொகேட்ஸ் எல்லாம் வராதுங்கிறது இப்ப அவங்களுக்கே தெரியுது. அது 22 எம்பி தான் அங்க பேசுது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் 6% அவரு பாலகிருஷ்ணன் சிபிஎம். அவரு யாரு திமுக அணி விட்டு வெளியே போறாரோ தண்ணில இருந்து தரையில விழுந்த மீன் மாதிரி துடிச்சு போக வேண்டியதாங்கிறத சொல்றாப்புல. ஆனா நேற்றுக்கு மாநகராட்சி அலுவலகம் எதிராக போராட்டம் நடத்துறதுக்கு எதிர்த்து தெரிவித்து அவங்க கட்சிக்காரங்களை கீழே எல்லாம் தள்ளி இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து மனு எல்லாம் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அந்த அரசியல் அவங்களுக்குள்ளதான் நடக்கும். போக்கஸ் அவங்கள சுத்தி தான் இருக்கும். திருமாவளவன் முன்னிருந்து சில இஷ்யூஸ் எடுப்பாரு, அதுல அவருக்கு போக்கஸ் கிடைக்கும். அதே மாதிரி சிபிஎம் எடுப்பாங்க, அவங்களுக்கு போக்கஸ் கிடைக்கும். காங்கிரஸ் மட்டும் எடுக்காமலே இருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து 22 ரொம்ப முக்கியம். அது தூண்டிக்காரனுக்கு மதப்பேலே கண்ணுங்கிற மாதிரி காங்கிரஸ்க்கு அந்த 22 மேலதான் கண்ணு. எதுக்கு அந்த எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கா? 22 எம்பி. ஓகே. அதான் எடப்பாடி கிட்ட ஒரு எம்பி கூட இல்லாத எடப்பாடியும் 22 எம்பி வச்சிருக்கக்கூடிய திமுக ஸ்டாலினையும் மோடியும் சோனியா, ராகுல், பிரியங்கா, கார்கேயும் ஒன்னா மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா மதேஷ்? சரி, ஓகே. அது அரசியல் தெரியாதவங்க வியூஸுக்காக கண்டபடி அடிச்சு விட்டுட்டு போவாங்க. அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்ல. நீங்க நேரா திமுகவுக்கே வந்துட்டீங்க. அண்ணாமலை விஷயத்துக்கு வாங்க. பிஜேபி இந்த 6 பேர் கமிட்டியில இவங்க எல்லாருமே அண்ணாமலை சொல் பேச்சு கேட்கக்கூடியவங்க, அண்ணாமலையை மீறி செயல்பட மாட்டாங்க அப்படின்றதுனால அண்ணாமலை கொடுத்த லிஸ்டா இது. இதுல எச் ராஜா அப்படி கிடையாது. அண்ணாமலையை விட அவரு ரொம்ப வருஷம் சீனியர், இங்க இருக்கிற எல்லாரை விட சீனியர். அவரு ஆர்கனைசிங் அந்த டீமுக்கு ஹெட்டா போட்டு கீழே இருக்கிற எல்லாருமே, திரு சக்கரவர்த்தி, அதே போல திரு கனகசபாபதி, ப்ரொஃபசர் கனகசபாபதி, அதே போல திரு முருகானந்தம் திருப்பூர் வேட்பாளராக இருந்தவர், அதே போல ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன், திரு எஸ்.ஆர். சேகர், அவர் பொருளாளர் கட்சிக்கு. இவங்கெல்லாம் எப்படி சார்? இந்த எஸ்.ஆர். சேகர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். சரி. அவரு கட்சி ஸ்பிரிட்ல ரொம்ப தெளிவா நிற்கக்கூடிய ஒரு நண்பர் தான். ஓகே. எல்லாருமே வந்து கட்சி நலனுங்கிறதுல தெளிவா தான் இருப்பாங்க. இந்த ராமசீனிவாசன் மட்டும் கொஞ்சம் கூட்டணி வந்தா பரவாயில்லன்னு கொஞ்சம் இது பண்ணுவாரு. இல்ல அவருமே கொஞ்சம் அதான் அந்த ட்ரெண்ட் எங்கன்னு தெரிஞ்சிட்டுன்னா அது பிறகு வந்து பைத்தியாரதனம் பண்ண மாட்டாரு. ஓகே. ஹி வில் ரன் வித் ஸ்விம். ஓகே. அதுக்கு பிறகு வந்து கட்சி கட்டுப்பாட்டுக்கு அந்த இதெல்லாம் கரெக்டா போகக்கூடிய ஆளு. வேற இதுலயே வானதி,
பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், குறிப்பா தமிழிசை அவர்களுக்கு ஏன் இதுல ஒரு ஹெட்டா கொடுத்துருக்கணும்ல அவங்களுக்கு ஒரு பொறுப்பு? தமிழிசை, பொன்னார் இவங்கெல்லாம் முன்னாடி மாநில தலைவராக இருந்தவங்க. சரி, இவர் மாநில தலைவராக இன்னைக்கு அண்ணாமலை தான் இருக்கிறாரு. அப்போ மாநில தலைவராக இருக்கக்கூடிய இந்த கமிட்டியை நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஹெச் ராஜா ஒருங்கிணைப்பாளரை போட்டு அவரு கூட உள்ள டீமில் இருந்த மற்றவங்களை போட்டு நடத்துறாங்க. அப்படிதான் நான் கருதுறேன். அதுல கேசவநாயகம் அமைப்பு செயலாளர், அவருக்கு ஒரு ரோல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்கா கமிட்டி மாதிரி 3 மாசம் தொடரும். ரைட். அண்ணாமலை இடத்துல இப்ப இவங்க செயல்படுற மாதிரி இருக்கும். இவங்க ஒரு ரோல் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ப்ளே பண்ணிட்டாங்கன்னா, என்ன பிளே யார் பண்ணாலும் பண்ண போறதில்ல. அமித்ஷா எண்ண ஓட்டத்தை மீறி யாரும் பண்ண போறதில்ல. அப்படி பண்ணா பூடம் தெரியாம சாமி ஆடி அவுட் ஆவாங்க. அது தமிழிசை அம்மையாருக்கு நான் வெளிப்படையாவே சொல்லிக்கிறேன். அது அவங்க விருப்பம், அவங்க முடிவு. சிலர் கட்சி விட்டு அனுப்பிச்சிருவாங்களா என்ன சார்? கட்சி விட்டுலாம் ஒன்றும் அனுப்ப போறதில்ல. அவங்க லாயலிஸ்ட். அவங்க இல்லாம இருந்திருப்பாங்கன்னா சசிகலா அன்னைக்கு தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராட்டே இருந்திருப்பாங்க, மிகப்பெரிய அரசியல் சக்தியா இருந்திருப்பாங்க, இந்தியா ஃபுல்லா மோடிக்கு எதிராட்டே அந்த டீம் அரசியல் பண்ணியிருப்பாங்க. அதை தடுத்து தெளிவா நின்னவங்க தமிழிசை அம்மையார். யாரையும் நம்ம வந்து உண்மைக்கு புறம்பா சசிகலா முதல்வராகாமல் கெடுத்தது தமிழிசைன்றீங்களா? இப்படி கெடுத்தது இல்ல, பாஜக நன்மைக்காக பாஜக இதுக்காக பண்ணது. கெடுத்ததுங்கிற வார்த்தை உங்களுக்கு வருது, தடுத்ததுன்னு சொல்லுங்க. அவங்க சசிகலா தரப்புல உட்கார்ந்து நின்னு சொன்ன சார் அந்த வார்த்தையை. என்ன சசிகலா தரப்புல பக்கத்துல இருந்து நின்னு சொன்ன சார் இந்த வார்த்தை. அவங்க மோடி இவங்க தான் எடுத்தாங்களா? மோடி தரப்புல இருந்து நாங்க எங்க டீம், எங்க நாடா டீம் எல்லாம் இது பண்ணதுல தமிழிசை அம்மையார் வந்து உறுதியா சிறப்பா நின்னாங்க, மிக துல்லியமா நின்னாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஒருத்தரை மறுத்துட்டு பேச முடியாது. அந்த இடத்துல தமிழிசை அம்மையார் தவிர இன்னொரு பாஜக தலைவர் இருந்தாங்கன்னா முடியவே முடியாது. ஏன் இன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தே கூட சசிகலா அம்மையார் தரப்பு ஆதரவாளர் தான். எங்க அண்ணன் திருநாவுக்கரசு கூட சசிகலா தரப்புக்கு ஆதரவா தான் காங்கிரஸ்ல இருந்தாரு. அவங்க எவ்வளவு பெரிய சக்தி, சாதாரண ஆளுங்களா அவங்க. சோ அந்த இடம்லாம் தமிழிசை அம்மையாரை நம்ம பாராட்டுறோம். அது நமக்கு மாறுபட்ட கருத்து யார் மேலேயும் கிடையாது. இன்னைக்கு இந்த கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தி அண்ணாமலை தலைமையில மேல ஏறி போக முடியும். அது 2029 மோடிக்கு கன்னியகுப்த பிராமின் வாஜ்பாய்க்கு ஒரு 30 சீட்டை என்டிஏக்கு கொடுத்த மாதிரி இங்க லீச்சி மணிசங்கர் ஐயர், லீச்சி பிரியங்கா காந்தி போன்றவங்களெல்லாம் மோடியை தரக்குறை விமர்சிக்கப்படக்கூடிய மோடிக்கு பாஜக பிரைமரியா வச்சு 30 எம்பி சீட்டு 2029 வரக்கூடிய அளவுக்கான ஒரு வீகத்தை அண்ணாமலை பக்கமா பண்றாரு. 30 எம்பியா? அதுல அண்ணாமலையும் தமிழ்நாட்டில் பெரிய லீடரா வளர்றாரு. 30 எம்பியா? எஸ் எஸ் 30 எம்பி டார்கெட். டார்கெட் 30ன்றீங்க, வந்துருன்றீங்களா? இப்படி 30 வந்துருங்கிறேன். 30 வந்துருமா? 30 தான் சார், மொத்தம் 40 சார் பாண்டிச்சேரியோட. சரி, அதுல கிறிஸ்டின் முஸ்லீம் டாமினேட்டட் 10 வராது, 98 மாதிரி வரும்னு சொல்றேன். 30 எம்பி பிஜேபி அணி. பிஜேபி வராம பிஜேபி அணியில யாரு இருக்காங்க 30 வாங்குற அளவுக்கு? அதெல்லாம் பொறுத்துடுங்க மாதேஷ். நாங்க 2024 பாஜகவுக்கு எத்தனை எம்பி வரும்னு சொன்னேன். ரவீந்திரன் சொன்னா நியாயமா இருக்கும், கரெக்டா இருக்கும். சரி, சீமானை பற்றி அவன் சொன்னது எதுவுமே தப்பா இல்ல. 3வது இடம் பாஜக உள்ளாட்சியர்ல வரும்னு சொன்னேன். வந்துதா இல்லையா? நம்ம எம்பிக்கு எத்தனை சொன்னீங்க? மறந்துட்டேன் நானு. என்ன சொன்னேன்? ஒன்னும் சொல்லல. சகோதரி சௌமியா அன்புமணி வந்தா சந்தோஷம்னு சொன்னேன். அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு எங்கேயாவது சொன்னானா? சொல்லல. ஏன் சொல்லலன்னு என் மேல எல்லாம் கடிஞ்சாங்க. பெரிய ஆட்களே என் மேல வருத்தப்பட்டாங்க. அந்த இந்துத்துவ உணர்வு கொண்ட பெரிய பெரிய ஆட்களே என் மேல அபிமானம் கொண்டவங்களே நீ ஏன் அதை சொல்ல மாட்டாங்கன்னு கணிஞ்சாங்க. இப்ப நம்ம ஒண்ணு கணிச்சா அது கரெக்டா இருக்குன்னு தான் நம்ம கணிப்போம். அந்த வகையில தான் 2029 டார்கெட் பண்ணி நாம வந்து 98 பாணியில ஒரு அலையன்ஸை நாம உருவாக்கி மோடிக்கு 30 சீட்டு உருவாக்க முடியும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுக்கு இன்னைக்கு வந்து திராவிட இயக்கம் வெர்சஸ் இந்துத்துவா, திராவிடம் வெர்சஸ் தேசியம்னு 30 எம்பி சொல்றீங்க, 29ல சொல்றீங்க. எஸ், அதுக்கு இன்னைக்கு திராவிடம் வெர்சஸ் தேசியம்ங்கிற ஒரு அரசியலை வந்து அண்ணாமலை முன்னெடுத்து அதுல ஜெயிக்கணும். 30 எம்பி இந்த பக்கமே போயிடுச்சுன்னா திமுக எல்லாம் எதுக்கு கட்சி நடத்துறாங்க? என்ன சார் இது? விஜய் எதுக்கு சார் கட்சி தொடங்கி இருக்காரு? என்ன சார்? விஜய் எல்லாம் எங்க கூட வருவாரு, விடு. அத விஜய் எல்லாம் எங்க கூட வருவாரு. எங்க பிஜேபி கூட பார்ப்பிச்சுட்டு அதெல்லாம் பேச முடியாது. இப்போ அது வேணாம். இப்போ பார்ப்பிச்சுட்டு அதெல்லாம் பேச முடியாது. நாங்க மோடிக்கா சிந்திக்க கூடியவங்க. எங்க சிந்தனை கரெக்டா இருக்கும், உண்மையாட்டு நேர்மையா மோடி பக்கம் வருவார் சார், பிராக்டிகலாட்டு இருக்கும். நான் 24 பாஜக சீட்டு வரும்னு உங்கள்ட்ட சொல்லலையே மாதேஷ். அதோட விட்டுட்டு போங்க. ரவீந்திரன் துரைசாமி சொன்னா நடக்கிறத சொல்லுவான், நியாயத்தை சொல்லுவான்னு புரிஞ்சுக்கிடுங்க. சீமா என் சகோதரர், என் சகோதரரை பற்றி நான் சொன்னது எது தப்பா இருக்குது? எல்லாம் சரியா இருக்கு. பின்ன அப்படிதான் விக்கிரவாண்டியில சீமானுக்கு ஓட்டு வரும்னு சொன்னா எடப்பாடி ஓட்டுறான்னு சொல்லி கெப்பாசிட்டி கிடையாதுன்னு தெள்ள தெளிவா விக்கிரவாண்டியில எடப்பாடிக்கு பலம் என்ன உயரம் என்னன்னு துல்லியமா நூல் பிடிச்சு அடிச்சு திமுகவுக்கு பி டீம் தான்
அதிமுகன்னு சொல்லி 25% இரட்டையில வாக்கு உதயசூரன் போகக்கூடிய அளவுக்கு பண்ணிச்சுன்னா லெப்ட் ஹேண்ட்ல விக்கிரவாண்டியில எடப்பாடியை டீல் பண்ணி இதுதான் தமிழக நிலைமைன்னு தேமுதிக, நாம் தமிழர், புதிய தமிழகம், இன்னும் என்னென்ன கட்சி உண்டோ அத்தனை கட்சிக்கும் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பர் கெபாசிட்டி கிடையாதுங்கிறத விக்கிரவாண்டியில நிரூபிச்ச ஒரு அண்ணாமலை. ரைட்டு, என்னத்தை நிரூபிச்சீங்க? அதிமுகவை வந்து வீழ்த்துறேன், அதிமுக ஒண்ணுமில்லைன்னு காட்டுறதுக்காக நீங்க செய்றீங்கன்னா, நிக்காத அதிமுகவுக்காக போராடினது நின்ன பாமகவுக்காக போராடி 56,000 ஓட்டு 66,000 76,000 மாத்திருக்கலாம்ல சார். அதை ஏதாவது பண்ணிருக்கலாம்ல சார். 29% வாக்குகள் ஸ்டாலினே இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏன்னு தான் எடுத்தாரு. சரி, அதுல அவருக்கும் லாபம் இருக்குது. கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாணிங்கிறாரு. அண்ணாமலையும் எஸ் என்டிஏ வர்சஸ் இந்தியா கூட்டணி எதிர்கொள்வோம்னு அண்ணாமலையும் சொல்றாரு. இல்ல, ஜனவரிக்கு பிறகாக அண்ணாமலை வேகம் ஆட்டம் தொடரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதற்குள்ளார ஏதாவது தலைவர் இவர் இருக்கட்டும் அவர் இருக்கட்டும் அதுக்குள்ள ஒரு சேஞ்சஸ், ஒரு அரசியல் வானவில்ல வேற சேஞ்சஸ் ஏதாவது நடந்துருச்சுன்னா? பிஜேபி இங்க வளர்ந்துரும், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை அண்ணாமலை நிறைவேற்றுவாருன்னு வாயால வைத்தால அடிச்சுக்கிட்டு தீயில மிதிச்ச மாதிரி அவ்வா அவ்வான்னு அலறக்கூடிய மாதேசுகள் அலறட்டும், கதறட்டும், கதருங்கள் கதருங்கள், அண்ணாமலை சாதிப்பார். அந்த வார்த்தையை ஐயா மூப்பனார் சொல்லல. மூப்பனார் மேலையும் வாண்டையார் மேலையும் எப்படி நான் பற்றுதல் கொண்டவன்னு உங்களுக்கு தெரியும். மூப்பனாரும் வாண்டையாரும் இந்திரா காந்தியும் கருணாநிதியை ஏத்துக்கிட்டு காமராஜ் கூட நின்னது தியாகம், வீரம். ஐயா வாண்டையாருக்கு வீரத்தை அந்த இடத்துல சொல்றேன். சிலங்க பிழைப்புக்காகவும் காமராஜ் கூட நின்னாங்க. அவங்கள நான் சொல்ல விரும்பல, சுட்டி காட்ட விரும்பல. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு யாரை சுட்டி காட்டுறேன்னு தெரியும். சோ அந்த அந்த வார்த்தைகளை ஐயா மூப்பனாரே சொல்லல. காரணம், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ஜெயலலிதா தரக்கூடிய 29 சீட்டு கூட்டணி பெறுவாங்கன்னு ஐயா மூப்பனாருக்கு தெரியும். விஜயகாந்த் சொல்லல. விஜயகாந்த் நாளை கூட்டணி தான் தெரியும், ஒரு திராவிட கட்சி கூட. அண்ணாமலை இதை சொல்றாருன்னா திமுக வர்சஸ் என்டிஏ, இந்தியா அலையன்ஸ் வர்சஸ் என்டிஏங்கிறது வந்துடலாம், கொண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கையில அதை சொல்றாரு. அண்ணாமலை அரசியல் பண்ணிட்டோம் சார். நான் அரசியல் வானவில்லை ஏதாவது மாற்றம் நடக்குமான்னு சொன்னேன். நீங்க உடனே அண்ணாமலைக்கு எதிரானவன், அண்ணாமலை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாள் நானுன்ற மாதிரி நீங்க வந்து போர்ட்ரேட் பண்ண வேண்டாம், சரிங்களா? நான் இருக்கிற ஒரு ஃபேக்ட், அதுக்குள்ள 3 மாசத்துல ஏதாவது நடந்துரும்ல சார்? 3 மாசத்துல அதிமுக அதிரடியான பல அரசியல் மாற்றங்களை நடத்திவிட்டால். உங்களை சொல்லல, உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க நியாயமா வளரக்கூடிய யங் லீடர்ஸ், புதுசா வரக்கூடிய சீமானாலும் அண்ணாமலைனாலும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உங்களுக்கு உண்டு. ஐடியாலஜிக்கல் வேறுபாடு இருந்தாலும் உங்களை எனக்கு தெரியும். உங்களை தட்டி இந்த மாதிரி பேசிட்டு தெரியவங்களை தட்டுறதுக்கு சொன்ன மாதேஷ். பட் இந்த 3 மாசம் அண்ணாமலை இல்லாத நேரம், அண்ணாமலையுடைய பேசு பொருளே இங்க பெருசா இருக்காது. அந்த நேரத்துல நீங்க சொல்ற ரொம்ப வீக்கா இருக்காரு, உங்க பார்வையிலே வரேன் வீக்கா இருக்காருன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அதிரடி அரசியல் மீண்டும் திமுக அதிமுக அரசியல் தொடங்கிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? இனிமே எல்லாமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் மாதேஷ். சரி, கலைஞருக்கு இருந்த மாதிரி ஸ்டாலினுக்கு எதிர்போட்டு இல்ல. நீங்க உள்ளாட்சி தேர்தலில் அது அல்வா உருகிட்டு தோத்து போகும்னு சொன்னீங்க. ஈரோடு கிழக்குல கடும் போட்டின்னு சொன்னீங்க. விக்கிரவாண்டி வரை கடும் போட்டின்னு சொன்னீங்க. தென் நகர்ப்புற உள்ளாட்சியில் அதை சொன்னீங்க. தென் 22 சீட்டு அதிமுக ஜெயிக்கும்னு சொன்னீங்க. இங்க இருக்கிறது கலைஞர் கருணாநிதி அல்ல, மு.க. ஸ்டாலின். கலைஞர் கருணாநிதி பிள்ளையார் வடிவில் பப்பாளி பழம் இருந்ததுன்னா உங்க பிள்ளையார் 5 நாள் அழகாம இருக்குமான்னு கேட்பாரு. இன்னைக்கு ஸ்டாலின் தெள்ள தெளிவா பழனியில முப்பாட்டன் முருகன் மாநாடு நடத்திட்டாரு. அடுத்தால அம்மன் மாநாடு நடத்துறாரு. இந்து நாடார்கள் அவர் கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு சொல்றாரு அவரு. அம்மன் மாநாடு நடத்துறாரு. இந்து நாடார் ஒரு பெரிய லார்ஜ் சங் ஓட்டர்ஸ். அவங்க பிஜேபியில பாஜகவில் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார ஆட்சி, கந்து வட்டிக்கார ஆட்சின்னு சொல்லி அதிமுக எதிராக திமுகவுக்கும் அவங்க வாக்களிச்சாங்க. அந்த ஓட்டர்ஸ் பாஜக பக்கம் முழுமையா போயிடக்கூடாதுக்காக தான் அம்மன் மாநாடெல்லாம் ஸ்டாலின் நடத்த ஆரம்பிக்கிறார். பிஜேபிக்கு இங்க வேலையே இல்லையே. அப்போ பிஜேபி வேலையெல்லாம் அண்ணாமலை என்ன அரசியல் பண்ண போறாரு? அப்போ ஸ்டாலின் கலைஞர் அல்ல, கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறதையும் பாசிட்டிவா தான் அரசியல் இதுகளை கொண்டு வரணுங்கிறக்காக தான் நான் சொல்றேன். அந்த புள்ளியில மத்திய மண்டலத்துல பெருசா இருக்கக்கூடிய ஹோலி சத்திரியர்கள் சொல்லக்கூடிய முத்திரையர் சமூகம், சூரியகுல சத்திரியர்கள், ஸ்ரீ ரங்கநாதரை காத்து நிற்கக்கூடியவங்க, கஸ்டடியன் ஆஃப் இந்து ரிலிஜன் சொல்லக்கூடிய முத்திரையர்களை மையமா வச்சு இன்னும் 1.5 வருஷத்துக்குள்ள பல நகர்கள் பாசிட்டிவா நகரும். இங்கு சில மாற்றங்கள் கொண்டு வரணும். கூட்டணி நமக்கு தேவை. கூட்டணி இல்லாமல் யாராலும் ஜெயிக்க முடியாது. அதே போல இவர்களோடு கூட்டணி இருந்தால்தான் நாம ஜெயிக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை இல்லாத இந்த 3 மாதத்தில் டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்பியோ, டெல்லிக்கு போய் சொல்லியோ சில மூத்த தலைவர்கள் அங்க போய் எல்லாத்தையும் கன்வே பண்ணாங்கன்னா அந்த விஷயத்தை அவங்க உள்வாங்கிட்டா, டெல்லி உள்வாங்கிட்டா. போங்க மாதேஷ், எத்தனை பேரை மிதிச்சு எழும்பி எவ்வளவு உயரத்துல நெஹ்ரு சாதனையை ஈக்குவலைஸ் பண்ணி அடுத்தால முறியடிக்கூடிய சூழ்நிலையில மோடி இருக்கிறாரு. அவருக்கு தெரியாதா? குப்பனும் சுப்பனும் சொன்னதெல்லாம் மோடி
நினைச்சு ஏமாறுவாருன்னா சசிகலா பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள 2021 வந்திருக்கணுமே. மோடிக்கு விசுவாசமா உண்மையா சொல்றவங்க நம்ம நன்மைக்கு சொல்றாங்கிறதெல்லாம் மோடிக்கு தெரியாதா மதேஷ்? தேசிய மகளிர் அணி தலைவி அடிக்கடி டெல்லி போவாங்க, அவங்க சொல்லுவாங்க. அவங்க முன்னாள் கவர்னரா இருக்கக்கூடிய ஐயா அம்மா தமிழிசை மதேஷ் முன்னாள் மத்திய இணையமைச்சர் மதேஷ் வெளியே காட்டிக்குவாங்க, உள்ள சொன்னா அவுட் ஆயிருவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஓரமானவங்க தான் வானதி சீனிவாசன். அப்படியெல்லாம் அவங்க ஒன்றும் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் எதிராக சொல்ல மாட்டாங்க. அந்த சகோதரி ஏவிவிபியில் இருக்கும்போது எனக்கு தெரியும், ஃபுல் கமிட்மெண்டோட உள்ள சகோதரி தான். அந்த மாதிரிலாம் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக பூடம் தெரியாமல் சாமி ஆடுறதெல்லாம் அந்த சகோதரி செய்ய மாட்டாங்க. சரி, நீங்கள் வந்து அண்ணாமலை ஒரு சரியான கட்டமைப்பில் கட்சியை கொண்டு வந்துட்டு இருக்காரு, சூப்பராக போயிட்டு இருக்கு. இதுதான் பாருங்க ஜனவரியில் அவர் கை கொடுக்குன்றீங்க. இந்த 3 மாசத்துல எச் ராஜா தான் ஆர்கனைசர், அவர் தான் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக இருக்காரு. அவர் கொஞ்சம் அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் எல்லாம் வேற பண்ண போறாரு. அதெல்லாம் அந்த அட்டாக்கிங் ஃபோர்ஸ் எல்லாம் வேற மாதிரி எல்லாம் செதஞ்சு போச்சுன்னா என்ன சார் பண்றது? ஒன்னும் செதையாது. 2020 தான் ஃபைனல். சரி, என்டிஏ இண்டாக்டா இருக்கும். 2026 தான் ஃபைனல். என்டிஏ இண்டாக்டா இருக்கும். என்டிஏக்குள்ள 6% வாக்குகளை அதிமுகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கக்கூடிய தேமுதிக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, விஜயகாந்த் பிறந்த நாளுக்கு என்ன எழுச்சி தமிழ்நாடு ஃபுல்லா. சரி, நீங்க ஒரு கட்சியை பற்றி பேசுறீங்க. யார் சொன்னது? வரும்னு யார் சொன்னது? நீங்க சொல்றீங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொல்றேன். அவங்க பார்கெயின் பண்ணுவாங்க. நீங்க ஒரு கட்சி, எந்த கட்சி சார்? நான் எந்த கட்சி பத்தி பேசுறேன்? நான் தேமுதிக பற்றி பேசுறேன். சரி, இல்ல ஏதோ ஒரு கட்சி நீங்க சொல்லுவீங்களே, அந்த கட்சி என்ன ஒரு இதுவுமே இல்லைன்றீங்களே. தமிழக வெற்றி கழகம் அது கொடி ஒன்றும் பெருசா ஏறலைங்கிறது ஒரு தகவல். மக்கள் அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே, அவர் தான் அனுமதி வாங்கிட்டு கொடியேற்றலாம் அப்படின்னு வெயிட் பண்ண சொல்லியிருக்காரா விஜய்? பட்டினப்பாக்கத்துல ஒரு கொடி பட்டுவலி வீசி பறக்குது. அந்த ஒரு கொடி தான் நான் பார்த்தேன். இருக்கட்டு, அவரும் 2026 எடுக்கக்கூடிய வாக்கு மோடி தலைமைக்கு தான் 2029. அந்த வகையில அவர் 2026 214 நின்று அவரை சீஃப் மினிஸ்டரா சொல்லி, ஸ்டாலின் தன்னை சீஃப் மினிஸ்டரா சொல்ற மாதிரி, சீமான் தன்னை சீஃப் மினிஸ்டரா சொல்ற மாதிரி, எடப்பாடி தன்னை சீஃப் மினிஸ்டரா சொல்ற மாதிரி அவரை சீஃப் மினிஸ்டரா சொல்லி ஒரு நல்ல வாக்கு எடுக்கட்டு. அது 29 மோடிக்கு பயன்படணும். 29 மறுபடியும் மோடியா? மோடி தான். என்ன சார் இது? ஆயுட்கால பிரதமர்னு எப்பவே சொல்லிட்டோம். இது வரைக்கும் 3 முறை, அடுத்து மறுபடியும் 4வது முறை, 4வது முறை தனி மெஜாரிட்டி வரும். தனி மெஜாரிட்டி வரும். ராஜ்நாத் சிங் இந்த முறை விட்டதா? அலராதீங்க, தனி மெஜாரிட்டி வந்துரும். இதோட தனி மெஜாரிட்டி வராதனாலதான் பாடம். இந்த பாடத்துல படிப்பினை எடுத்து கொண்டு வந்துருவாப்புல. சார் தொடங்கியே 6 மாசம் ஆகல சார், அதுக்குள்ள நீங்க 29க்கு போயிட்டீங்களா சார்? ஏங்க, சத்ரபதி சிவாஜி இதுல மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த லேட்டரல் என்ட்ரிய சிராக் பஸ்வானுக்காக விட்டு கொடுக்குறாரு. அந்த வக்போர்டு இதுல நியாயம் எவ்வளவோ இருந்தும் இவங்களோட முஸ்லீம் ஓட்டு பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக நாயுடு நிதிஷுக்காக விட்டு கொடுக்குறாரு. விட்டு கொடுத்தா ஆகணும், இல்லைன்னா இவரை விட்டுருவாங்க எல்லாரும். சார் விட்டு கொடுத்தா ஆகணும் சார், இல்ல இவரை விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் மேல 22 எம்பி வச்சிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு பாருங்க. சரி, கொடுப்பாரு. நம்ம சொன்னோமா? ஆதரவு இவங்க கொடுக்க மாட்டாங்க சார். இவங்க கொடுக்க மாட்டாங்க ஆதரவு. 29 தனி மெஜாரிட்டி வருவாரு. தமிழ்நாட்டுல 98 வாஜ்பாய் தலைமையில 30 சீட்டு ஜெயித்த மாதிரி 29 பாஜக மேஜர் ஃபோர்ஸ் ஆட்டு 30 சீட்டு ஜெயிக்கணுங்கிறதா. ராகுல் விட்டுருவாரா என்ன? எல்லாத்தையும் மீறி தான் ஜெயிக்கணும் மாதேஷ். சரி, ரோட் மேப் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறதா இது. மீண்டும் அதை சொல்றேன். நான் உங்கள்கிட்ட 29 கான்பிடண்டா எப்படி வரும், என்ன வரும் இதெல்லாம் நான் சொல்லும் போது 24 நான் என்ன சொன்னங்கிறதும் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து மற்றவங்களோட மேக்சிமம் அதிகமா சரியா இருக்குங்கிறது ஒத்துக்கிடுங்க நீங்க. சரி, ஓகே. இதுக்கெல்லாம் தான் ஒரு பெரிய உழைப்பாளியா ஒரு லீடர் அந்தஸ்துல அண்ணாமலை பாஜகவில் இருக்கார். என்ன அதிரடி தொடங்குவார் சார் ஜனவரியில? இறுதி கேள்வியா வைக்கிறேன், என்ன அதிரடி இருக்கும்? ஜனவரிக்கு மேல அதிரடி தான். பொறுத்திருந்து பாருங்க. எல்லாத்தையும் நம்ம தான் இன்னும் நிறைய பேச போறோமா மாதேஷ்? அப்ப எல்லாமே நான் சொல்றேன் மாதேஷ். அப்போ ஒரு பெரிய ஃபோர்ஸ் இருக்கும். ரகலையா அது பாருங்க, களத்துக்குள்ள நின்னு அவர் பண்ணக்கூடிய ஃபைட்ட பாருங்க. இவ்வளவு ஃபைரிக்கா நிக்கறாருங்கிறது நீங்க பாருங்க. அக்ரெசிவ் பாலிடிக்ஸா? எஸ், தீவிர அக்ரெசிவ். எஸ். நான் இளங்கன் பாண்டே அவர்கள் பேட்டியில் அட்ராசிட்டின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் அந்த வார்த்தையை நீங்க ரொம்ப தடித்து சொல்லிட்டீங்க அப்படின்னு எல்லாம் கோவப்பட்டாரு. அப்படி எல்லாம் ஒன்றும் அந்த மாதிரி ஒரு அட்டகாசம் அலப்பறை அந்த மாதிரி அரசு. வெயிட். சரி சார், பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மாதேஷ், உங்களுக்கு என்னுடைய நன்றி.